இல்லாத எந்தெந்த காரியங்களை நாம் செய்தோமானால் அதனால் அவர் நம்மை சிற்றை செய்யும்படி, நம்மை சீர்படுத்தும்படி, நம்மை இந்த பூமியில் நிலைநிறுத்துவதற்காக, நீதியின் பாதைகளில் நடப்பதற்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வதற்காக நம்மை அவர் பீறினார் என்று எழுதப்பட்டிருக்கு. காரணம், கர்த்தரை விட்டு விலகும் பொழுது பிசாசனவன் புகுந்து விடுவான். அப்பொழுது நாம் பிசாசினால் அநேக காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்வதற்கு இடம் கொடுத்து விடுவோம். அப்போ கர்த்தரை கோமுட்டுவது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம் நாம் கர்த்தரை விட்டு திரும்பினதுனால தான். அதனால தான் அவர் நம்மை குணமாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எப்பொழுது குணமாக்குவார் என்று பார்த்தோம்னா, கர்த்தரிடத்தில் திரும்பும் போது தான் குணமாக்குவார். அவர் அடித்தார், அடித்த காயங்களுக்கு காயம் கெட்டுகிறவரும் அவர்தான். எதற்காக